நீங்க துருப்பிடிச்ச கதவை தான் இருக்கீங்க. நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. I am a rusty doors. I need to open these doors for the Lord. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்றது, இதோ வாசற்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால். நீ கதவை திறக்க ரெடியா? கர்த்தர் உள்ள வர ரெடி. உனக்குள் வந்தா உங்களுக்குள்ள காரியங்கள் மாறும். ஹalleluya. praise the Lord. இன்னைக்கு துருப்பிடித்த நீங்க வெறும் வெண்கலம் சத்தமிடும் வெண்கலம் போலவும் வெறும் கைத்தாளம் போலும் காணப்படுறீங்க. ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் இல்லை. தேவன் இல்லாத ஒரு துருப்பிடித்த கதவுகள். வேதத்துல கதவை குறித்து நிறைய பேசி இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் இரவும் பகலும் அபிஷேகிக்கப்பட்ட கதவுகளை வைத்தார். சுடர் ஒளி பட்டயம். இருட்டில் போனாலும் தெரியும், வெளிச்சத்தில் போனாலும் தெரியும். கர்த்தர் அப்பவே லைட்டு போட்டவர், கத்திக்கு லைட்டு போட்டவர். இருட்டில் வந்தால் தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே தெரியாத நீங்கள் லைட்டு போடல. ஹெல்த் அண்ட் சேஃப்டி, பாதுகாப்பாக அப்பவே செஞ்சிருக்கா கர்த்தர். ஹெல்த் அண்ட் சேஃப்டியாக கர்த்தர் போட்டிருக்கிறார். ஆதியா 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கலாம். துரத்தி விட்டு அங்கே கதவு வச்சார், திரும்பி வராதபடி. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். நோவாக்கு பேழை செய்ய சொல்றார். பேழை செய்ய சொன்ன தேவன் பேழை செய்து கதவெல்லாம் செய்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய பேழையை நோவா தனியாக செய்கிறான். நோவாக்கு கதவு மூட தெரியாதா? ஒரு கேள்வி. நோவாவுக்கு பூட்ட தெரியாதா? அவ்வளோ பெரிய கதவை செஞ்சவனுக்கு பூட்ட தெரியாதா? நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா பூட்ட தெரியும். ஒருவேளை அவன் பூட்டி இருந்தால் கதவை திறந்திருப்பார்கள். அதனால கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவன் கதவை செய்தான். சொன்னபடியே எல்லாரும் உள்ளே ஏற்றினான். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Chapter 7 verse 16 Genesis. Chapter 7 verse 16.